அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். தற்போது எமிஸ் இணையதளத்தில் மாணவர்களின் மாற்றுச் சான்றிதழ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அனைத்தும் பிரிண்ட் செய்து வழங்க வேண்டும். அனைவரையும் மேல் வகுப்புக்கு வகுப்பு மாற்றம் செய்ய வேண்டும். பள்ளியிலிருந்து மாணவர்களை ட்ரான்ஸ்ஃபர் செய்வது எவ்வாறு, ப்ரமோஷன் அடுத்த வகுப்பிற்கு ப்ரமோஷன் செய்வது எவ்வாறு என்பதனை இந்த காணொளியில் பார்க்கலாம். டிஎன் ஸ்கூல்ஸ் வெப்சைட்டில் நுழைஞ்சிங்க. நம்ம டைஸ் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் பண்ணுறதுனால மேலே ஒரு 3 பார்ஸ் இருக்கும். அந்த பார்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் அப்படின்றது இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்டில் புதுசாக ஒரு 4 காலம்ஸ், அதாவது 4 ரோ 4 பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் அட்மிஷன்னா நியூ அட்மிஷனுக்காக. ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து மாணவர்கள் வகுப்பு வாரியாக எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதாவது நம்ம பள்ளியில் இடையிலே படித்து கொண்டிருக்க மாணவர்கள் ஏதோ சில காரணங்களால் வேறு பள்ளிக்கு மாற்றுறவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் யாரோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா, நம்ம வகுப்பில் 5 வகுப்புகள் தான் இருக்குது. நம்ம பள்ளியில் 5 வகுப்பு, அதுக்கு மேலே நம்ம பள்ளியில் படிக்க வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி கல்வி ஆண்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே அரசாங்கமே என்ன பண்ணாங்க, அடுத்த வகுப்புக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கல்வி ஆண்டில் எப்படி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பள்ளியில் நம்ம தலைமை ஆசிரியரே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரமோஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரமோஷன்ஸ் எந்தெந்த கிளாஸ் கொடுக்கலாம். இப்போ 5 வகுப்புகள் இருக்குதுன்னா 4 வகுப்பு வரையும் நம்ம ப்ரமோஷன்ஸ் கொடுக்கலாம். 4ஆம் வகுப்பில் படிக்கிற பையனுக்கு 5ஆம் வகுப்புக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம். இந்த 5ஆம் வகுப்பு மாணவர்கள் என்ன செய்யணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் பாருங்கள். இது கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட், அடுத்தது ஸ்டூடெண்ட் டேட்டா. இந்த கிளாஸில் போய்ட்டு கிளாஸ் செலக்ட் பண்ணிங்க. 5th ஸ்டாண்டர்ட். இந்த 5th ஸ்டாண்டர்டில் செக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி டேட்டாஸ் வரும். இதில் எதனா ஒரு மாணவனுடைய டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரீசன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இதுக்குள்ளே ஒரு 6 ரீசன் கொடுத்துருப்பாங்க. லாங் ஆப்சென்டிஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் பை பேரண்ட், இப்போ வீடு காலி பண்ணிக்கிட்டு போகிறாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் பை பேரண்ட் கொடுக்கலாம். ட்ராப் அவுட்டு, ஸ்டூடெண்ட் டைடு யாரும் இருந்துட்டாங்கன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணுறது. டூப்ளிகேட் என்ட்ரி, இப்போ வந்து ஒரு மாணவனுக்கு தவறுதலாக 2 முறை 3 முறை நம்ம என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுங்களை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துடலாம். இப்போதைக்கு ஒரு மாணவர்கள் எந்த ரீசனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய இது நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துட்றோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் பை பேரண்ட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. இதன் பிறகு என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிளாஸஸ் கேட்கும். 5th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் சர்ச் கொடுங்க. ஏ செக்ஷன் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் இங்கிலீஷ், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு எல்லாமே வரும். இது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சைஸில் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பர்சனல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மோல், இப்போ மச்சம் அப்படி யாருனா இருந்துச்சுன்னா மோல் எல்லாமே தெரியும். மோல் அது ஏ மோல் ஆன் ஃபோர்ஹெட். அடுத்தது தழும்பு எதுனா இருந்துச்சுன்னா ஸ்கேர்,
a square on left knee. Details of scholarship for educational concession received. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்தில்? இப்போ 500 கொடுத்துருக்குறாங்கன்னா 500. டேட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன், இந்த எந்த டேட்டில் வந்து லாஸ்ட்டாக மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அப்படின்றது. இப்போ வந்து மார்ச் மாதத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா மார்ச் மாதத்தில் எந்த டேட்டில், இப்போ 6th அன்றைக்கி பண்ணியிருக்காங்கன்னா 6th அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா அங்கே வந்துடும். ஸ்டூடெண்ட்டோட கண்டக்ட் குட், வெரி குட், எக்ஸலண்ட், இந்த மாதிரி எதனா வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அதில் ஆக்செப்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட் கொடுக்குறேன். இப்போ இதில் ஸ்டூடெண்ட் ப்ரமோட்டட் டு நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா ப்ரமோட்டட் பண்ணலாம். நம்ம ஸ்கூலில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் எஸ் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இந்த ஸ்கூல் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில், சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறாங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட்னு கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் விச் ஸ்டூடெண்ட் அட்டன் த ஸ்கூல்னால் நம்ம லாஸ்ட் ஒர்க்கிங் டேவே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இது வந்து மேண்டிட்டரி கிடையாது. ஸோ அதனால் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதில் நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்க, தமிழ் லாங்குவேஜ். அடுத்தது மீடியம் ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு இங்கிலீஷு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே எஸ் ஃபைனல் சப்மிட் அப்படின்றது வரும். இந்த எஸ் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாஸில் நீங்கள் எதுவுமே என்ன பண்ண முடியாது, மாற்றம் செய்ய முடியாது. இப்போ கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட பிடிஎஃப் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, அவங்க கிளாஸஸு, அந்த மாணவனுடைய அப்பா பேர், அம்மா பேர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உடலில் அதனுடைய அடையாள குறியீடுகள், உடலில் அமைந்த, இப்போ வந்து நம்ம கொடுத்ததெல்லாம் இங்கே வந்திருக்கணும். நம்ம அங்கே பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்லாம் கொடுத்துருப்போம். அந்த பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்லாம் இதில் வந்திருக்குதா வரலையான்றதை நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருக்குறேன், பட் ஆனால் என்ன பண்ணல, இதில் ஆட் ஆகலை. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உடலில் அமைந்த அடையாள குறியீடுகள், பர்சனல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மேலே இருந்து அந்த பையனுடைய நம்மளுடைய ஸ்கூல் நேம் இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். வரிசை எண், சேர்க்கை எண், அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நம்மளுடைய ஸ்கூலோட ரெகக்னேஷன், எந்த பிளாக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எல்லாருமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிசியை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் வந்து டிசி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதன் பிறகு எவ்வாறு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கும் 8th ஸ்டாண்டர்டுக்கும், ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கும் 8th ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரமோஷன்ஸ், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துடணும். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து முடித்த அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரமோஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ ப்ரமோஷன்ஸ்னால், இப்போ ஒரு பையன் இப்போ 5th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறான். நீங்கள் 4th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பையனுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் நம்ம இப்போ ப்ரமோஷன் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ஆகிடுவாங்க. ஸோ அதனால் ப்ரமோஷன்ஸ் கொடுக்கும்பொழுது கவனமாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு பசங்களாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டு, அதுக்கப்புறமா 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ரமோஷன் கொடுத்து 5th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அட்மிஷன் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு அடுத்தது இது ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு. இதன் பிறகு நான் திரும்பவும் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவில் போகிறேன். ப்ரமோட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த ப்ரமோட் ஸ்டூடெண்ட்ஸில் கிளாஸஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த கிளாஸஸில் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் என்னுடைய கிளாஸு, இந்த கிளாஸ்லேருந்து ஒரு செக்ஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன். இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்த கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேராகவும் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா மாணவர்களையும் கூட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் பண்ணலாம். இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரமோஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால் நான் இப்போ ஒரே ஒரு மாணவர்களை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ப்ரமோஷன் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா செலக்டட் ஸ்டூடெண்ட்டோட நேம் கேட்பாங்க. அதுக்கு பிறகு காவியா, அந்த செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டோட பேர் காவியா. இது சப்மிட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி கேட்கும். கிளாஸ் ஃபார் விச் அட்மிஷன் இஸ் ஷார்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதில் ப்ரமோஷன் ப்ளஸ் கிளாஸ். இப்போ எந்த கிளாஸுக்கு கொடுக்குறோன்னா 5th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ப்ரமோஷன்ஸ், எந்த கிளாஸுக்கு என்ன செக்ஷன்னா ஏ செக்ஷன் கொடுக்குறோம், சேவ்னு கொடுக்குறோம். இப்போ யார் இஷ்யூவர்னா எஸ், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் 5th ஸ்டாண்டர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருப்பாங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 5th ஸ்டாண்டர்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுறேன். இதில் சர்ச் பண்ணும்பொழுது இப்போ அந்த காவியான்ற ஸ்டூடெண்ட் இது இருக்காங்க பாருங்கள். இதில் ஆல் கொடுத்துங்க, ஆல் ரெக்கார்ட்ஸ். இதில் போனோம்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் காவியா, காவியா இந்த இருக்காங்க பாருங்கள். 16 சீரியல் நம்பர் 16ல் காவியா, டேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, செக்ஷன்ஸ் இதில் இப்போ ஆட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், ப்ரமோஷன் பண்ணணும். இப்படி ப்ரமோஷன் பண்ணும்பொழுது இந்த வருஷம் 1st ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை மற்ற கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா விட்டுட்டு மீதி ஸ்டூடெண்ட்டை மட்டும் ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா 4th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ப்ரமோட் பண்ணணும். அடுத்தது 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்கள 4th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோட் பண்ணணும். அடுத்தது 2nd ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை 3rd ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோட் பண்ணணும். 1st ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை 2nd ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச அப்புறமா இந்த வருஷம் நம்ம அட்மிட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 1st ஸ்டாண்டர்டில் விட்டுட்டு ப்ரமோட் பண்ணுறோம் இல்லையா, அவங்களாம் அந்தந்த கிளாஸில் இருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா 1 முதல் 4 வகுப்புகளுக்கு ப்ரொமோஷன்ஸும், அப்புறமா 6லேருந்து 6, 7, 8 இந்த 6, 7 வகுப்புகளுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கலாம். 5ஆம் வகுப்பு ப்ரைமரி ஸ்கூல்ஸ்னால் 5ஆம் வகுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுக்கலாம். 8ஆம் வகுப்புக்கும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி நம்ம அனைவரும் நம்ம பள்ளியிலிருந்து மாணவர்களை ட்ரான்ஸ்ஃபரும் ப்ரமோஷன்ஸும் கொடுத்து நம்ம பள்ளி அப்டேட்டில் வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.